Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இதனால் கூட தூதர்களின் மனிதத்தன்மை, த ஹியூமனிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்கிற இந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 78:25 வாசிக்கிற பொழுது தேவதூதன், அந்த ஏஞ்சல் கேன் ட்ரிங்க் அண்ட் ஈட், ஒரு தூதன் சாப்பிடவும் குடிக்கவும் முடியும் என்ற ஒரு மனிதத்தன்மை இருக்கிறத பார்க்கிறோம். தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், மன்னாவை ஆகாரமாக கொடுத்தார், அது விசேஷித்த உணவு, ஸ்பெஷல் ஃபுட்டு. ஆண்டவராகிய தேவன் தூதர்களுக்கு ஒரு விசேஷ உணவை கொடுத்திருந்தார், அந்த விசேஷித்த உணவை மனுஷனுக்கும் கொடுத்தார். அப்படி என்றால் தேவதூதன் சாப்பிடுகிறவனாக, தண்ணீர் அருந்துகிறவனாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடியும். அதுதான் த ஹியூமனிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதர்களின் மனிதத்தன்மை என்ற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக தூதருடைய மனிதத்தன்மை என்ன என்று சொல்லி பார்த்தால், ஏஞ்சல் கேன் ஆப்ரேட் இன் ஹர் ஃபிசிக்கல் ரெல். தூதன் தன்னுடைய இயற்கையான காரியத்தை அவன் செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:12-22 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான், அதில் தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். இயற்கைத்தன்மையோடு கூட ஒரு மனிதன் எப்படி இயற்கைத்தன்மையாக வாழ்கிறானோ அதே போல் தூதனும் இயற்கைத்தன்மையாக வாழ்ந்தான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் தூதர்கள் வானத்திற்கும் பூமியில் வைக்கப்பட்ட ஏணியில் அவள் ஏறினார்கள், இறங்கினார்கள். அந்த சொப்பனத்தை யாக்கோபு கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஏஞ்சல் கேன் அப்பியர்ஸ் இன் அன் விங்லெஸ் ஃபார்ம் ஆஃப் மேன். தூதன் தன் ஆதியாகமம் 18:2 வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கிற பொழுது இது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அப்படி என்றால் இங்கே தூதன் அவருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்பட்டார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்க்கிற பொழுது 3 புருஷர்கள், அந்த 3 பேருமே தூதர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அந்த 3 பேரும் அங்கே எதிரே வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எதிரே வந்தாலும் 3 பேரும் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் தூதர்களின் சாயலாக இருந்தார்கள். அவர்கள் தூதர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தூதன் ஆனவன் ஒரு மனிதனோடு கூட ஒப்பிடும் பொழுது அவன் மனிதனாக மாத்திரமல்ல, மனித தன்மையோடு கூட இருந்தான் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தான் மனுஷன் ஆண்டு படைக்கிற பொழுது தூதர்களும் சற்று சிறுவனாக நாம் படைத்திருக்கிறார். தூதன் விசேஷித்த படைப்பாக இருந்தாலும் மனுஷனை ஆண்டவர் சற்று சிறுவனாக படைத்திருந்தாலும் நோக்கம் என்று பார்க்கிற பொழுது தூதனை விட மனுஷனுக்கு ஆண்டவர் அநேக நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது தூதர்களுக்கு என்று ஒரு வேலையை கொடுத்திருந்தார். அதே போல் இங்கே மனுஷனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார். தூதரின் திட்டத்தை விட மனிதனின் திட்டம் பெரிதாக இருந்தது. காரணம், மனுக்குலத்தை மீட்க வந்த இயேசு இந்த பூமியில் மனிதனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து போயிருக்கிறார். ஆகவே தான் மனிதனுக்கு இருக்கிற பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு, கடினமான பொறுப்பு. அதை செய்ய வேண்டும், செயல்பாடு, ஆக்டிவிட்டி அவன் செய்து பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், தேவராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இப்படி பல காரியங்களை குறித்து நான் பார்க்க. உலகத்தில் பாடுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் அவன் தேவனுக்காக வாழ்ந்து தேவன் ராஜ்யத்தில் ஆத்துமாக்கள் சேர்க்கிற மிகப்பெரிய பணியை மனிதன் செய்ய வேண்டும். ஒருவேளை தூதன் மனிதத்தன்மையாக காணப்பட்டாலும், தூதன் மனிதனைப் போல செயல்பட்டிருந்தாலும், தூதனை விட மனிதனை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். தூதனை விட கர்த்தர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். தூதனை விட மனிதனை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே தான் மனிதனுக்கு விசேஷித்த பொறுப்பையும் விசேஷித்த ஆளுகையும் அவர் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் தூதர்களை விட சிறப்பான காரியங்களுக்காக தேவனை படைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மிக பெரிதாக இருக்க போகிறது. ஆகவே தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களுக்கு அத்தனை சோதனை பண்ணவும். ஆகவே தூதர்களை பார்க்கிலும் நாம் சற்று உயர்ந்தவராகத்தான் தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறோம். ஆகவே தான் தேவன் மனிதனை தூதர்களை காட்டிலும் சிறப்பாக படைத்திருக்கிறார். சிறப்பான முறையில் அவர்களோடு கூட உறவாடி இருக்கிறார். சிறப்பான முறையில் அவர்களோடு கூட வந்து காரியங்களை செய்ய சொல்லி பார்க்கணும். ஆகவே நாம் திட்டத்தை அறிந்தவர்களாக செயல்படவும் கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஊழியர்களையும் ஆசிரியப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தூதனானவன் மனிதத்தன்மையோடு காணப்பட்டிருந்தாலும் தூதனை விட மனுஷனுக்கு கர்த்தர் அதிகமான
பொறுப்பை கொடுத்து அதிகமான நன்மைகளை செய்து அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அதிகமான நோக்கத்தின் திட்டத்தில் கிருபையில ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து அலுவலக சித்தம் போல வாழ கத்த கிருபை செய்வராக தேவராஜ்யத்துக்கு உழைக்க முடியாத கிருபையில தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கிருபை கரை தாழ்த்து உங்களோட மேசிய நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.